ஒருத்தர் நமக்கு பிடிக்கலன்னா அவனை அடிக்கணும்னு நினைச்சா நாமளே நேரா நின்னு ஒத்தை கொத்தையா சோலோவா அடிக்கணும். அதுதான் ஆம்பளை தரம். ஆளை விட்டு அடிக்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? பொண்டாட்டியை ஒருத்தன் கிட்ட கூட்டிட்டு போய் புள்ளைய பெத்து கொடுப்பான்னு சொல்ற மாதிரி அசிங்கம். இன்னைக்கு நான் சொல்றேன், நான் எல்லாருமே சொல்றாங்க அடுத்த முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாம முதலமைச்சர் ஆகிறதுக்காக வரல, முதல்ல இருந்து இது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கணும் என்பதற்காக வந்தவர். உலகத்துல பில்கேட்ஸ் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமக 2,76,000 ஏக்கர்ல 2,76,000 ஏக்கர்ல அமெரிக்கால விவசாயம் பாக்குறான். 1 கோடி நீ பார்த்த இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் போய் சாம்பார் சோறு தின்னு போ. நாராயண் சார் இருக்காருங்களா? நீங்க கலைஞருடைய மகன் நான். சிரிக்காதீங்க, சாமி பேரு நைட்டு கண்ணை குத்திரும். கஞ்சி மஞ்சி அடங்கோ காசு வாங்கிட்டேன், 1000 ரூபாய் வாங்கிட்டேன். அந்த 1000 ரூபாய் லஞ்சம் தானே, லஞ்சம் வாங்கிட்டேன். உண்மையில வந்து மகாராஜா நான் இவ்வளவு கேவலமான ஆச்சு நான் பார்த்ததே இல்ல. உங்க பொம்மை சிஎம் திருட்டு காசுலயே வளர்ந்தவன்டா. வயித்துல பிரச்சனையா? ஆமா. உங்க வயித்துல கிட்னி இருக்கா? வயித்துல கிட்னியா? வயித்துல பிரச்சனையா? ஆமா. உடன்பிறப்புகள் உங்க வயித்துல கிட்னி இருக்கா? வயித்துல கிட்னியா? ஆமா. நம்ம உடன்பிறப்பு அவங்களுக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிடல்ல வச்சு கிட்னி எடுத்துடுறாராம். அதனால மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராச்சும் வயித்து வலின்னு சொன்ன உடனே கேளுங்க, உங்க வயித்துல கிட்னி இருக்கானு. நம்முடைய இயக்கத்தை சேர்ந்த 2 பேர் பேசும்போது என்ன பேசிப்பாங்க? நீங்க ஓட்டாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சம் வாங்கி கொடுத்துட்டு பேசுறா போட்ட. இல்ல சைவம்னா படிச்சுக்கிறது, வைணவம்னா இன்னும் இருக்கு. பரவாயில்ல, திமுக திருட்டு கும்பல் எத்தனை பேர் இருக்காங்க? மணல் கொள்ளை, ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, கனிம வள கொள்ளை, டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல். அட நம்ம அப்பா. 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் வந்தவுடன் 75 ரூபாய்க்கு வழங்கப்படும். என்ன உணர்ச்சி! வறுமையில் வாடும் பெண்களை குறிவைத்து அவர்களை ஏமாற்றி சிறுநீரகங்களை பறிக்கும் கொடூரமான செயல் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. விவசாய கடன், நகை கடன், கல்வி கடனை ரத்து செய்வது மூலமாக அவருடைய வாழ்க்கைக்கான பொறுப்பை அரசாங்கம் எடுத்துக் கொள்கிறது என்று மாணவர்கள் கல்விக்காக வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய கடன் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்றதற்கு பிறகு நிச்சயமா உறுதியாக அந்த கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கி தருவோம். புடுங்கு அதெல்லாம் ஒரு கணிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். திருச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொது சொத்தினுடைய சேதத்தை சொல்லி இருக்கிறாங்க. அதெல்லாம் இங்கே நடத்தப்படக்கூடாது. என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறானையா. யோ, நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா. அவரை இட்டுன்னு போறது எங்களுக்கு கஷ்டம். எங்கே துதியை ஒருமுறை பாடு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கொடுக்கிறியா? துதியை இன்னும் ஒருமுறை பாடு. அடுத்த 8 மாத காலம் கடுமையாக உழைத்து இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. கவனிக்கிறா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனிக்கிறா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் செய்யாக கவனித்தீர்? எங்களுடைய கடமை தலைவர்கள் சொல்லிட்டாங்க, செய்ய வேண்டியது அண்ணாமலை என்கின்ற அந்த தொண்டனுடைய பொறுப்பு. இவரை ஒரு வாரம் சிறையில் அடைத்து குதிரைக்கு போடும் கொள்ளை உணவாக கொடுங்கள்.
ஒவ்வொருத்தர் ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பச்சை கலர் பஸ், ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ். எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போவது பிங்க் பஸ் தான். வாங்கடா வந்தனம் பண்ணுங்கடா, வந்து இந்த வண்டியை தள்ளுங்கடா. கோழி ஒரு கோழி 650 ரூபா நாட்டுக்கோழி. ஒருத்தன் வந்து 9 ஏக்கர்ல நாட்டுக்கோழி வளர்த்து மாசம் 15 லட்சம் சம்பாதிக்கிறான். 15 லட்சம் சம்பாதிக்கிறான்.